இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.45 பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3x² + 7x - 2 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் கொடுக்கப்பட்ட மதிப்புகளை காண்க. நமக்கு சமன்பாடு கொடுத்துட்டாங்க, அதனுடைய மூலங்கள் கொஷினில் இப்போ அவங்களே ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கொடுக்கறத நம்ம எடுத்துருக்கலாம், கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா, 2 சப்டிவிஷனாக 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பயும் போல் பாருங்கள், சமன்பாடு நம்ம எடுத்து எழுதியாச்சு. சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா, எண்கள்னு எழுத தேவையில்ல, ஆகும்னு எழுதிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. கொடுக்கலனா நாம்பளாக எடுத்தாங்கன்னா அந்த எண்கள்னு எழுதலாம். அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா அதை கொடுத்துருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து எழுதினா போதும். இப்போது சப்டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஆல்ஃபா மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கல் பலனும் தெரியணும். என்ன பண்ணலாம், ஏபிசியோட மதிப்பு ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? x² முன்னே இருக்கிற மதிப்பு ஏவோட மதிப்பு, அப்போ 3. எக்ஸுக்கு முன்னே இருக்கிற மதிப்பு பீனோட மதிப்பு, அப்போ 7. மாறிலி உறுப்பு சி -2 இருக்கா, அப்போ -2 மாறிலி உறுப்பு. சரிங்களா, ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதல் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் -b/a ஈக்குவல் -bனோட மதிப்பு எவ்வளவு? 7 / ஏவோட மதிப்பு 3. இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மூலங்களின் கூடுதல் மதிப்பு. அடுத்து மூலங்களின் பெருக்கல் பலனுக்கான மதிப்பு ஃபுல்லாக எழுதிக்கோங்க. மூலங்களின் பெருக்கல்னு எழுதினாலும் சரி, பெருக்கல் பலன் எழுதினாலும் சரி. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் c/a ஈக்குவல் சியோட மதிப்பு என்னது? -2, ஏவோட மதிப்பு 3. இப்போ மூலங்களின் பெருக்கல் பலன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு -2 / 3. இப்போது ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின் என்ன? ஆல்ஃபா / பீட்டா ப்ளஸ் பீட்டா / ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்களா? இதை முதல்ல ஃபார்முலா வடிவத்துக்கு மாற்றிக்கலாம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? குறுக்கு பெருக்கல் பண்ணும் போது ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, α² சென்ட்ரல் ப்ளஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸு. இங்கே என்ன குறி இருக்கோ அந்த குறி தான் இங்கே வரும். பீட்டா இன்ட்டு பீட்டா, β² / பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா பீட்டா தான். பீட்டா ஆல்ஃபான்னு வரும், ஆர்டராக இருக்கிறதுமெண்ட்டு ஆல்ஃபா பீட்டான்னு எழுதியிருக்கோம். சரிங்களா, இப்போ α² ப்ளஸ் β²க்கான ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா (2 ஆல்ஃபா பீட்டா). ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் வந்தால் என்ன வரணும், க்யூப் வந்தால் என்ன வரணும்? / ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு -2/3 ஈக்குவல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு எவ்வளவு? -7/3 ஹோல் ஸ்கொயர் இருக்கா, இப்போ இங்கேயும் ஹோல் ஸ்கொயர் வரும். -2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு -2/3. சரிங்களா, டிவைட் பை -2/3. இப்போ ஸ்கொயர் -7க்கும் வரும் 3க்கும் வரும். சரிங்களா, இப்போது உள்ளே கொண்டு பெருக்கும்போது என்ன ஆகும்? -7² / 3². இங்கே -2 -2 ரெண்டும் பெருக்கல் இருக்கா? பெருக்கல் இருக்கவும் பெருக்கலாமுங்க, பெருக்கல் மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு 2 2 4 /3 டிவைட் பை -2/3 அப்படியே வந்துடும். சரிங்களா, ஈக்குவல் இப்போ -7² பண்ணால் -7 இன்ட்டு -7, மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு 7 7 49 டிவைட் பை 3² பண்ணால் 3 இன்ட்டு 3 9 ப்ளஸ் 4/3 டிவைட் பை -2/3. இந்த ஈக்குவல் சென்டரில் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஈக்குவல் இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ பகுதி நமக்கு ஒரே மாதிரி வரணும். இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. நீங்கள் 2 மெத்தடில் போடலாம். இது அப்படியே எடுத்து நீங்கள் 49 இன்ட்டு 3 அதுக்கான மதிப்பு சென்ட்ரலில் இருக்க ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 9க்கான மதிப்பு டிவைட் பை 9 3 பெருகி வர மதிப்பு அப்படி எழுதிட்டாலும் சரி. இல்லை இன்னொரு மெத்தட் எப்படி போடலாம், இங்கே 9 இருக்கா, இங்கேயும் 9 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டாலும் சரி. உங்களுக்கு இது எப்படி போட்டால் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படி போட்டுக்கோங்க. இப்போது 49 டிவைட் பை 9 ப்ளஸ்ஸு 4 டிவைட் பை 3. இப்போ இந்த டேர்ம் கூட என்ன பண்ணலாம், மேலே கீழேயும் 3 பெருக்கலாமா? இன்ட்டு 3 டிவைட் பை 3. எந்த நம்பரால் பெருக்குறீங்களோ 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும், மேலேயும் கீழேயும். டிவைட் பை
-2/3 ஈக்குவல் 49 டிவைட் பை 9 ப்ளஸ் பெருக்கலுக்கு 4 3 12 3 3 9 டிவைட் பை -2/3 அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்கு ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ் பண்ணிக்கலாமா? இப்போ 9 இருக்குது. இப்போ 9 என்ன வரும்? 49 ப்ளஸ் 12 டிவைட் பை -2/3. இப்போ 49ஐயும் 12ஐயும் கூட்டணும். கூட்டின மதிப்பு என்ன? 61 டிவைட் பை 9 வகுத்தல் -2/3. இப்போது 61 டிவைட் பை 9 அப்படியே இருக்கட்டும். இங்கே பகுதியில் இருக்கிற -2/3 மேலே வகுத்தல் தலையிலே மேலே போகும்போது பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறும். அதாவது -2/3 இருக்கிறது மேலே போகும்போது 3/-2 மாறும். என்ன வரும்? 1 3 3 9. இதுக்கு மேலே சுருக்க முடியாது. என்ன பண்ணலாம்? 61ஐயும் 1ஐயும் பெருக்குனா 61. இங்கே இருக்க என்ன இருக்குது? 3 × -2 3 2 வகுத்தல் 6. மைனஸ் எப்பவுமே கீழே வராது, மேலே தொகுதியில் தான் வரும். அப்போ என்ன ஆகும்? -61. இப்போ -61/6 தான் ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷனுக்கான கொஸ்டின் பாருங்கள். α² டிவைட் பை பீட்டா ப்ளஸ் β² டிவைட் பை ஆல்ஃபா. ஃபஸ்ட்டு இதை ஃபார்மல் மெத்தடில் மாற்றிக்கலாம். பாருங்கள், α² × ஆல்ஃபாஸ் க்யூபா. அடுத்து சென்டர் ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு β² × பீட்டாஸ் க்யூப் டிவைட் பை பீட்டா × ஆல்ஃபா ஆல்ஃபா தான். அதை மாற்றி ஆல்ஃபா அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது இந்தக்கு ஆல்ஃபாஸ் க்யூப் ப்ளஸ் பீட்டாஸ் க்யூப் இருக்கா? இதுக்கான ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல்ஸ் க்யூப் -3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கான மதிப்பு நமக்கு ஆல்ரெடி தெரியும், -2/3. சரிங்களா? ஈக்குவல் இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மதிப்பு என்ன? -7/3 க்யூப் இருக்கா? ப்ளஸ் ஹோல்ஸ் க்யூப் -3 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு -2/3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன? -7/3 டிவைட் பை -2/3. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவல் வந்து சென்டராக வர்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஒரே நேராக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ -7 3 தடவை பெருக்கணும். சரிங்களா? இப்போ என்ன வரும்? -7 இன்ட்டு -7 இன்ட்டு -7 மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 7 7 49. அடுத்து பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 49 இன்ட்டு 7 343 வரும் டிவைட் பை அதே போல் 3 தடவை பெருக்கணும். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 3 9 9 3 27. இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எழுதிக்கிறதுனா எழுதிக்கலாம். எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, அந்த க்யூப் உள்ளே வரும்போது -7 ஹோல்ஸ் க்யூப் டிவைட் பை 3 ஹோல்ஸ் க்யூப்னு வரும். சரிங்களா? அதை நான் அப்படி டேரெக்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், இந்த பெருக்கில் இருக்கிற ஒரு 3க்கும் வகுத்தில் இருக்கிற ஒரு 3 கேன்சல் ஆகிடுமா? அடுத்து மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு, அப்போது +2 +2 இன்ட்டு -7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். 2 இன்ட்டு 7 14. இங்கே 1 இருக்குது. அப்போ 1 இன்ட்டு 3 3 தான் வரும் டிவைட் பை -2/3. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? எப்பயும் போல் பாருங்கள், இங்கே 27 இருக்கா? இங்கே 27 மாற்றிக்குவோம். அதுக்கு என்ன பண்ணணும்? இன்ட்டு இங்கே 27 வரணும்னா எந்த நம்பர் போட்டால் 27 வரும்? 9 போடணும். சரிங்களா? அப்போ 9 வகுத்து 9 இது நாமளாக எடுத்துக்கிறது. ஏன்னா 3 9 பேருக்கும்போது 27 கிடச்சிரும் நமக்கு. -343 டிவைட் பை 27 மைனஸ் 14 9 பெருக்குனா 126 டிவைட் பை 3 9 பெருக்குனா 27 டிவைட் பை -2/3. இப்போது அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் மேலே இருக்கிறத ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ் பண்ணிக்கலாமா? -343
மைனஸ் இருக்கா, மைனஸ் 126 டிவைட் பை 27 வகுத்தல் மைனஸ் 2/3. இந்த ஈக்குவல் முடிஞ்சவங்க நேராக போட்டுக்கோங்க சென்ட்ரலாக வர மாதிரி. இப்போ குறி ஒரே மாதிரி இருக்குது. மைனஸ் 343 மைனஸ் 126 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டிக்கலாமா? கூட்டினா மைனஸ் அப்படி வந்துடும். 343ஐயும் 126ஐயும் கூட்டும் போது 469 கிடைக்கும். சரிங்களா? வகுத்தல் 27 டிவைட் பை மைனஸ் 2/3. இப்போ வகுத்தல் இருக்கிற மைனஸ் 2/3 மேலே வரும்போது வகுத்தல் தலைகளையாக மேலே வரும்போது 3 மைனஸ் 2 மாறுமா? இப்போ மைனஸ் 469 டிவைட் பை 27 இன்ட்டு 3 மைனஸ் 2. 1 3 9 3 27. மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1 2. இப்போ கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு 9 இருக்குது, புள்ளியில் வந்துடும். அப்போது மைனஸ் மட்டும் தான் கேன்சல் ஆகும், அந்த 2 அப்படியே வந்துடும். இப்போ என்ன ஆகும்? மேலே 469 இன்ட்டு 1 469 தான் வரும். டிவைட் பை 9 இன்ட்டு 2, ஏன்னா மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. 9 2 பிறகுனா 18. ஃபைனலாக கொஷின் எடுத்து எழுதி பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.